8 திக்கும் என்று செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் ஆஷ்லி பிஜாய். தமிழக மக்களுக்கு நன்மை செய்கின்றவர்களே மத்தியில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றும் அவர்களுக்கே தங்களது ஆதரவு என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி மற்ற கட்சிகளில் குடும்ப அரசியல் தலைத்தோங்கியிருப்பதாக திமுகவை விமர்சித்தார். அதிமுக தான் மக்களுக்கான கட்சி என கூறிய அவர் ஆளுங்கட்சியில் அதிமுக தான் சிறந்த கட்சி என பெருமிதத்துடன் தெரிவித்தார். ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது கிராமங்களை கண்டுகொள்ளாத ஸ்டாலின் தற்போது கிராமம் கிராமமாக சென்று மக்கள் பிரச்சனைகளை கேட்பதாகவும் விமர்சித்தார். கிராமத்தையே பார்க்காதவர் மு.க. ஸ்டாலின் தான். ஏன்னா இவர் பிறந்து வளர்ந்து சென்னையில, அதனால கிராமத்தை பார்க்க முடியல, அதனால கிராமத்தில் இருக்கிற பிரச்சனை தெரிஞ்சுக்க முடியல. இப்பதான் போய் பார்க்கிறாரு. துணை முதலமைச்சராக இருக்கும் போது உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தாங்க. அப்படி போய் நேரடியா பார்த்து மக்களுக்கு என்னென்ன குறை வேணும் கேட்டு தீர்த்திருந்தா சிறந்த ஒரு அரசியல்வாதி. அதையெல்லாம் விட்டுட்டு பதவி இருக்கும் போதெல்லாம் விட்டுட்டு ஆட்சி அதிகாரிகளாம் விட்டுட்டு இப்பதான் கிராமத்தில் இருக்காங்க. கிராமத்தில் இருந்தா அரசியலே துவங்குதான். இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காரு புது கண்டுபிடிப்பு. உள்ளாட்சி தேர்தலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துவிட்டு தேர்தல் நடத்தவில்லை என தமிழக அரசு மீது திமுக குற்றம் சாட்டி வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். கூவி கூவி கூட்டணிக்கு திமுக ஆள் சேர்த்து வருவதாக கூறிய அவர் தமிழக மக்களுக்கு நன்மை செய்கின்றவர்களே மத்தியில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றும் அவர்களுக்கே தங்களது ஆதரவு என்றும் திட்டவட்டமாக கூறினார். கொள்ளைப்புறத்தின் வழியாக மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிற நிலைதான் இன்றைக்கு திமுக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்கிறாங்க. நீ வான்னு சேர்த்திட்டு இருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் நன்மை செய்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் நன்மை செய்வார் அவளைத்தான் நாங்கள் ஆதரிப்போம். அதே தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் துரோகம் அளிக்கின்றார்களோ அவரை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுடைய நிலைப்பாடு அது. தொடர்ந்து பேசிய அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் 20 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதை குறிப்பிட்டார். இந்த தேர்தல்களில் வெற்றி பெறும் ஆற்றல் அதிமுகவிற்கு உண்டு என்றும் அவர் தெரிவித்தார். நரேந்திர மோடி தலைமையிலான பாஜகவுடன் திமுக ஒருபோதும் கூட்டணி வைக்காது என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கூட்டணிக்காக திமுகவை பிரதமர் அழைக்கவில்லை என்று தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலளித்துள்ளார். வணக்கம் வணக்கம். தமிழகத்தில் உள்ள பாஜக நிர்வாகிகளுடன் காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி வியாழக்கிழமை கலந்துரையாடினார். அப்போது தமிழகத்தில் அதிமுக அல்லது திமுக அல்லது ரஜினிகாந்த் என யாருடன் பாஜக கூட்டணி அமைக்கும் என்று நிர்வாகி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த மோடி தமிழகத்தில் பழைய நண்பர்களை வரவேற்க தயாராக இருப்பதாகவும் கூட்டணிக்கான கதவுகள் திறந்தே இருப்பதாகவும் கூறியிருந்தார். We cherish our old friends and our doors are always open for parties. இதற்கு பதிலளித்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமரின் பேச்சு வியப்பாகவும் விசித்திரமாகவும் இருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலன்களை அடியோடு புறக்கணித்து கூட்டாட்சி தத்துவத்திற்கு உலை வைத்துள்ள பிரதமர் மோடி தன்னைத்தானே முன்னாள் பிரதமர் வாஜ்பாயுடன் ஒப்புக்கொள்வது வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு நிலையான ஆட்சி தேவை என்ற நோக்கத்திற்காக குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கிய வாஜ்பாயுடன் திமுக கூட்டணி வைத்ததாக தெரிவித்துள்ளார். நாட்டை பிளவுபடுத்தும் எந்த வேலை திட்டத்தையும் முன்வைக்காமல் தேசிய ஜனநாயக கூட்டணியை வாஜ்பாய் ஏற்படுத்தியதையும் திமுகவின் நிலையான ஆதரவுடன் அவர் ஆட்சி செய்ததையும் நாடறியும் என்றும் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தற்போது நரேந்திர மோடி வாஜ்பாயுமல்ல, அவர் தலைமையில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி வாஜ்பாய் உருவாக்கியது போன்ற ஆரோக்கியமான கூட்டணியும் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். எனவே நரேந்திர மோடி தலைமையிலான பாஜகவுடன் திமுக ஒருபோதும் கூட்டணி வைக்காது என்று மு.க. ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக பாஜக தலைவர் தமிழிசை திமுகவை கூட்டணிக்கு வருமாறு பிரதமர் நரேந்திர மோடி அழைக்கவில்லை என கூறினார். பாஜக மீது ஸ்டாலினுக்கு ஈர்ப்பு இருப்பது போன்று தோன்றுவதாகவும் தமிழிசை கூறினார். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி ஆப்ஷன்ஸ் ஓபனா இருக்குன்றதுன்னா எல்லாருக்கும் ஓபனா இருக்குன்னு அவர் சொல்றாரான்றது ஒன்று. இன்னொன்று, ஏன் அண்ணன் ஸ்டாலினே இப்படி நினைச்சுக்கிறாரு? நம்மளதான் கூப்பிடுறாங்களோ உள்ளுக்குள்ள அவருக்கு என்ன உணர்வு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு சாதாரண தொண்டர் கேட்டாரு, நானும் தான் அந்த கூட்டத்தில் இருந்தேன். இத மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்குது, ஒரு யூகங்கள் எங்களுக்கு தெரிகிறது என்று சொல்லும் பொழுது தெளிவாக பாரத பிரதமர் சொன்னது, ஒன்று
நமக்கு ஏற்கனவே கூட்டணி அமைப்பதற்கான வழிகாட்டு முறையை வாஜ்பாய் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி இப்பொழுதுக்கு அதை பற்றி நீங்களாம் கவலைப்பட வேணாம், நம்ம கூட்டணி அமைப்போம். ஆனால் நீங்கள் எல்லாரும் அடிமட்ட வேலையை செய்யுங்க, திட்டங்களை மக்களிடம் எடுத்து செல்லுங்கள். எல்லாவற்றையும் விட பெரிய கூட்டணி மக்களுக்கான கூட்டணி, மக்களோடு உள்ள கூட்டணி அப்படின்னு சொன்னார். சில மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பாஜக நிர்வாகிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அளித்த பதில் தமிழக அரசியலில் கூட்டணி குறித்த விவாதத்தை தொடங்கியுள்ளது. மனிதர்களை சுமந்து செல்லும் ககன்யான் விண்கலத்தை வரும் 2021ஆம் ஆண்டில் விண்ணில் செலுத்த திட்டமிட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் சிவன் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இஸ்ரோ தலைவர் சிவன், கடந்த 2018ஆம் ஆண்டு 17 விண்கலங்களை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியதாக கூறினார். இந்த ஆண்டில் 31 விண்கலங்களை தயார் செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இதற்காக 30,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதை தவிர 2 ஆளில்லா விண்கலங்களை அடுத்த 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மற்றும் 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதங்களில் விண்ணில் செலுத்த திட்டமிட்டுள்ளதாக சிவன் கூறினார். மேலும் வரும் 2021ஆம் ஆண்டு இறுதியில் மனிதர்களை சுமந்து செல்லும் ககன்யான் விண்கலத்தை விண்ணில் செலுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்காக 10,600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ககன்யான் விண்கலத்திற்கான பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாகவும் இந்த விண்கலம் இஸ்ரோவுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும் எனவும் சிவன் நம்பிக்கை தெரிவித்தார். The Gaganyaan training, the initial training will be done in India, and we have IIM, the Indian Astronautical Medicine area, that they have that system. But the advanced training may be done outside the country, mostly in Russia or this one. We don't have the facilities right now. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு விழாவுக்கு ஆலோசனைகளை வழங்க ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி தலைமையில் 16 பேர் கொண்ட குழுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமைத்துள்ளது. விழா குழுவினர் யாருக்கும் முதல் மரியாதை வழங்கப்பட மாட்டாது எனவும் தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு விழாக்குழுவில் அனைத்து சமூகத்தினரும் இடம்பெற கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் சசிதரன், ஆதிகேசவலு அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு விழாவுக்கு ஆலோசனைகளை வழங்க ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி தலைமையில் 16 பேர் கொண்ட குழுவை உயர்நீதிமன்றம் நியமித்தது. அத்துடன் வழக்கறிஞர்கள் 3 பேர் விழாக்குழு தலைவருக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்றும் இந்த வழக்கறிஞர்கள் விழாக்குழுவில் இடம் பிடித்துள்ள சமூகத்தை சாராதவர்களாக இருப்பார் என்றும் தெரிவித்துள்ளது. அவனியாபுரத்தைச் சேர்ந்த 16 பேர் கொண்ட ஆலோசனை குழுவினருக்கு முதல் மரியாதை உள்ளிட்ட எதுவும் அளிக்கப்படாது என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். மேலும் இவர்கள் தனிப்பட்ட முறையில் நன்கொடை எதுவும் பெறக்கூடாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தனர். 16 பேர் கொண்ட குழு ஆலோசனை மட்டுமே வழங்க முடியும் என்றும் இறுதி முடிவை ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதியே எடுப்பார் என்றும் நீதிபதிகள் உறுதிப்படுத்தினர். இதனிடையே அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழாக்குழுவிலும் அனைத்து சமூகத்தினரும் இடம்பெற வேண்டி வழக்கு தொடரப்பட்டது. ஆனால் முன்னதாக மதுரை மாவட்ட எஸ்பி மணிவண்ணன் தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தையில் கூடுதல் உறுப்பினர்களை சேர்க்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழா குழுவில் கூடுதலாக 11 பேர் சேர்க்கப்பட்டனர். இதன் மூலம் குழுவில் உள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 35ஆக அதிகரித்துள்ளது. இது நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூரில் முறையே வருகிற 15, 16, 17 ஆகிய தேதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளன. இந்நிலையில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கான முகூர்த்தக்கால் நடும் விழா வாடிவாசலில் இன்று நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் நடராஜன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு உள்ளிட்டோர் பங்கேற்று முகூர்த்தக்கால் நட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செல்லூர் ராஜு ஜல்லிக்கட்டுக்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன என்றார். இணைய வருகிறவர்களுக்கு பாதுகாப்பாகவும் காலை வீரர்களுக்கு அவர்களுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாமல் சிறப்பாக அவர்கள் காலையை அணைவதற்கு அனைத்து வகையான ஏற்பாடுகளும் அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது. குறிப்பாக இந்த நேரத்தில் என்ன சொல்லணும்னா, இன்னைக்கு இந்த வீர விளையாட்டு 2வது ஆண்டாக தொடர்ந்து நடைபெறுகிறது. எல்லாருக்கும் மகிழ்ச்சி. உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளை கொண்டாட கிராம மக்கள் ஆர்வமாக உள்ளனர். அத்துடன் காளைகளை ஆயத்தப்படுத்தும் பணியும் மாடுபிடி வீரர்களும் தயாராகி வருகின்றனர்.
வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளோருக்கு மட்டும் 1000 ரூபாய் பொங்கல் சிறப்பு தொகை அளிக்குமாறு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சர்க்கரை அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்குமாறு தங்களது தீர்ப்பை திருத்தியுள்ளனர். இதனிடையே உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு கேவியட் மனுவை தாக்கல் செய்துள்ளது. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் தொகையுடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டது. இதனை எதிர்த்து கோவையைச் சேர்ந்த டேனியல் ஜேசுதாஸ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளோருக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் 1000 ரூபாய் வழங்குவதால் வரிப்பணம் வீணாகி கூடுதல் நிதி சுமை ஏற்படும் என அவர் மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் சத்யநாராயணன், ராஜமாணிக்கம் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அரிசி வாங்கும் அட்டை கொண்ட குடும்பங்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் வழங்குமாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் NPHHS மற்றும் NPHH குடும்ப அட்டை கொண்ட வறுமை கோட்டிற்கு மேலுள்ள அட்டைதாரர்களுக்கு பணம் தர தடை விதித்தனர். இந்த உத்தரவை பரிசீலிக்க கோரி தமிழக அரசு சார்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இன்று அந்த மனு மீண்டும் அதே நீதிபதிகள் முன்பு விசாரணைக்கு வந்தது. அரிசி தவிர்த்து சர்க்கரை மற்றும் பிற பொருட்கள் வாங்கும் 10 லட்சம் NPHHS அட்டைதாரர்கள் லோவோ மிடில் கிளாஸ் எனப்படும் வறுமை கோட்டில்தான் உள்ளனர் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிபதிகளின் உத்தரவால் இந்த குடும்பங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார். அதனை கேட்ட நீதிபதிகள் இலவசங்களை கொடுத்து மக்களை அரசு பழக்கிவிட்டதாக சாடினார். இலவசமாக வழங்குவதை தவிர்த்து குறைந்தபட்ச விலையை நிர்ணயிக்கலாம் என்றும் அவர்கள் கருத்து தெரிவித்தனர். 1000 ரூபாய் தராவிடில் வாக்களிக்க மாட்டோம் என சிலர் தொலைக்காட்சி பேட்டிகளில் குறிப்பிட்டதை பார்த்ததாக கூறிய நீதிபதிகள் மக்களின் மனநிலையை இதுபோல அரசுகள் மாற்றிவிட்டதாகவும் வருத்தம் தெரிவித்தனர். இறுதியாக NPHHS அட்டைதாரர்கள் வறுமை கோட்டில்தான் உள்ளனர் என்பதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் முந்தைய தீர்ப்பில் திருத்தம் செய்தனர். அதன்படி சர்க்கரை பெறும் அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் பொங்கல் சிறப்பு தொகை வழங்கப்பட உள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்பவர்களுக்கான சிறப்பு பேருந்துகள் சேவை தொடங்கியுள்ளது. பொங்கல் பண்டிகையினை ஒட்டி 6 நாட்கள் அரசு விடுமுறை உள்ளதால் சொந்த ஊர்களுக்கு செல்ல வசதியாக பொங்கல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சென்னையிலிருந்து மட்டும் 14,263 பேருந்துகள், பிற ஊர்களில் இருந்து 10,445 பேருந்துகள் என மொத்தம் 24,708 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. 14ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ள நிலையில் 30 மையங்களில் கடந்த 9ஆம் தேதி முதல் டிக்கெட் முன்பதிவு நடைபெற்று வருகிறது. நான் சேலம் போயிட்டு இருக்கேன். சேலம் இப்போ போல நைட்டு போகிறேன், ஃபேமிலியோட போயிட்டு இருக்கேன். ரொம்ப வசதியாக இருக்கு ரிசர்வேஷன் பண்ணுறதுனால. இப்போது பார்க்குறதுக்கு நல்லா கம்ப்யூட்டரைஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, எஃபிஷியன்சி இருக்கு, குயிக் சர்வீஸ் ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க. அதனால தான் சிறப்பு பேருந்துகளால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை தடுக்க பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆந்திரா மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் மாதவரம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்தும், ஒசூர், கிருஷ்ணகிரி மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் பூந்தமல்லி பேருந்து நிலையத்திலிருந்தும், திண்டிவனம் செல்லும் பேருந்துகள் தாம்பரம் சானிட்டோரியம் அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்தும் இயக்கப்படுகின்றன. திருவண்ணாமலை செல்லும் பேருந்துகள் தாம்பரம் ரயில் நிலைய பேருந்து நிலையத்திலிருந்தும், சேலம் கோவை மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்தும் இயக்கப்படுகின்றன. விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் வழக்கமாக பெருங்களத்தூரில் நிற்காது என்றும் அதற்கு பதிலாக ஊரப்பாக்கத்தில் நின்று செல்லும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் கார்கள் மூலம் வெளியூர் செல்வோர் ஸ்ரீபெரும்புதூர் செங்கல்பட்டு வழியும் திருக்கழுங்குன்றம் செங்கல்பட்டு வழியினையும் பயன்படுத்த போக்குவரத்து துறை அறிவுறுத்தியுள்ளது. இங்கே கிடையாது, தஞ்சாவூர் பஸ் கிடையாது, தாம்பரம் போய் தான் நீங்க ஏறுங்கிறாங்க. நான் ஒருத்தர் ஏறத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருக்கேன். 6 நாட்கள் பொங்கல் விழாவை முடித்துக் கொண்டு திரும்புவதற்காக வரும் 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தற்போது சென்னை புறநகர் பேருந்து நிலையமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்தில் மட்டுமில்லாமல் 5 பிற பகுதிகளிலிருந்தும் இயக்கப்படுகின்றன. இந்த பிற பகுதிகள் செல்வதற்கான பேருந்துகளும் ரயில்கள் மூலமாக செல்வது சிரமமாக இருக்கிறது என்று பெண்களும் முதியவர்களும் தற்போது புகார் தெரிவித்து வருகிறார்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் பிரகாஷ். இதனிடையே சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் தற்காலிக பேருந்து நிலையங்களுக்கு இணைப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மாதவரம், தாம்பரம் ரயில் நிலையம், பூந்தமல்லி, கோயம்பேடு மற்றும் KK நகர் தற்காலிக பேருந்து நிலையங்களுக்கு 24 மணி நேரமும் சிறப்பு இணைப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. மொத்தம் 250 இணைப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது.
பொங்கல் விடுமுறை தினங்கள் நாளை முதல் தொடங்க உள்ள நிலையில் சென்னையிலிருந்து ஏராளமான மக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வருகிறார்கள். பயணிகளுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள வசதிகள், கூடுதல் சேவைகள் தொடர்பான தகவல்களுடன் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து வேல்முருகன், சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து தனஸ்ரீ ஆகிய நம்முடைய செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். முதலில் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், தற்போது சிறப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது, சேவைகள் எப்படி இருக்கிறது, மக்கள் கூட்டம் எப்படி இருக்கிறது, விவரமாக பதிவு செய்யலாம். வருகின்ற 15ஆம் தேதி தமிழர்களுடைய முக்கிய திருநாளான பொங்கல் திருநாளை ஒட்டி சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கான அந்த சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு போக்குவரத்து துறை சார்பில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தினசரி 14,000த்திற்கும் மேற்பட்ட பேருந்துகள் சென்னையிலிருந்து மட்டுமே இயக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக சென்னையினுடைய முக்கிய பகுதிகளிலிருந்து 5ஆக பிரித்து அங்கிருந்து ஒவ்வொரு பகுதிக்கும் செல்லக்கூடிய பேருந்துகளை இயக்குவதற்கான அந்த திட்டமிடல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக மாதாவரம், பூவிருந்தவள்ளி, தாம்பரம் சானிட்டோரியம், சென்னை கோயம்பேடு, அதே போல KK நகர் பேருந்து நிலையம் என்று அனைத்து இடங்களிலும் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தொடர்ச்சியாக பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இன்று காலை முதல் இதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. வருகின்ற 14ஆம் தேதி வரைக்கும் இந்த சிறப்பு பேருந்துகள் சென்னையிலிருந்து பொங்கலுக்கான சிறப்பு பேருந்துகளாக இயக்கப்பட்டு தொடர்ந்து வர இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அதே போல திரும்பி வரக்கூடிய மக்களுக்கும் இதே போல தொடர்ச்சியாக 20ஆம் தேதி வரைக்கும் அதற்கான சிறப்பு பேருந்துகள் 17லிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் இயக்கப்பட இருக்கிறது. மேலும் கோயம்பேடில் மட்டும் 20க்கும் மேற்பட்ட விசாரணை மையங்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அனைத்து தகவலும் கொடுக்கப்பட்டு தொடர்ச்சியாக அவர்கள் செல்வதற்கான ஏதுவான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் சென்னை கோயம்பேட்டிலிருந்து 1500க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு 60,000த்திற்கும் மேற்பட்டோர் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்றிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. நிச்சயமாக வேல்முருகன், கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை 1500 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு 60,000த்திற்கும் மேற்பட்ட பயணிகள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கூட்ட நெரிசல் அந்த பகுதியில் காணப்படுகிறது. தொடர்ந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் தனஸ்ரீ இணைந்திருக்கிறார். தனஸ்ரீ, ரயில் நிலையத்தை பொறுத்தவரைக்கும் மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கிறது, ரயில்களின் சேவை போதுமானதாக இருக்கிறதா, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஆஷ்லி. சென்னையில் வசிக்கும் வெளி மாவட்ட மக்கள் பொதுவாகவே பண்டிகை தினத்தன்று தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று பண்டிகையை கொண்டாட விரும்புவார்கள். அந்த வகையில் சென்னையில் வசித்து வரும் மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு கிளம்பி செல்ல தயாராகியுள்ளனர். இந்நிலையில் 15 சிறப்பு ரயில்கள் 15 ரயில்கள் அனுப்பப்பட்டுள்ளது. வரும் 13ஆம் தேதி தொடர்ந்து 6 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதால் வரும் 13ஆம் தேதி அன்று முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. அது சென்னை சென்ட்ரலிலிருந்து கோயம்புத்தூர் வரை கோயம்புத்தூர் கொச்சுவேலி எக்ஸ்பிரஸும் சென்னை தாம்பரம் கொச்சுவேலி இடையேயான சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட உள்ளன. இந்நிலையில் மக்களுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் மக்களின் சந்தேகங்களை போக்குவதற்காக மக்கள் தொடர்பு மையங்களும் ஆங்காங்கே போடப்பட்டுள்ளது ரயில் நிலையங்களில். இந்நிலையில் மக்களின் கூட்டம் ரயில் நிலையங்களில் நிரம்ப ஆரம்பித்துள்ளன. 6 நாட்கள் தொடர்ந்து விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதால் இன்று முதலே மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல தயாராகி இருக்கின்றனர். அந்நிலையில் சென்னை சென்ட்ரல் நிலையத்தில் பயணிகளின் கூட்டம் நிரம்பி வழிய தொடங்கியுள்ளது. பொங்கல் விடுமுறை தினங்கள் நாளை முதல் தொடங்க உள்ள நிலையில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம், அதுபோல கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. சிறப்பு பேருந்துகள் அதுபோல சிறப்பு ரயில்கள் சேவையும் தொடங்கி இருக்கிறது. இன்னும் 6 நாட்கள் இந்த விடுமுறை நீடிப்பதால் மக்களும் பயணிகளின் கூட்டமும் அந்த பகுதியில் அதிகமாக காணப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர்கள் வேல்முருகன் மற்றும் தனஸ்ரீ தர கேட்டோம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 22ஆம் தேதி திட்டமிட்டபடி வேலைநிறுத்தம் தொடரும் என ஜாக்டோ ஜியோ அறிவித்துள்ளது. ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஆண்டு ஜாக்டோ ஜியோ அமைப்பு வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்தியது.
பின்னர் பள்ளி மாணவர்களின் நலன் கருதி போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜாக்டோ ஜியோ சார்பில் உறுதியளிக்கப்பட்டது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது கோரிக்கைகளை நிறைவேற்றுவது தொடர்பாக தமிழக அரசின் சார்பில் மீண்டும் கால அவகாசம் கோரியது. இதனை ஏற்க மறுத்த ஆசிரியர்கள் தரப்பில் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக அளிக்கப்பட்ட உறுதிமொழியை வாபஸ் பெறுவதாக கூறப்பட்டது. இதனை நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டதால் ஜாக்டோ ஜியோ வேலைநிறுத்த போராட்டம் வரும் 22ஆம் தேதி நடைபெறும் என்பது உறுதியாகியுள்ளது. பதவி நீக்கம் செய்யப்பட்ட சிபிஐ இயக்குநர் அலோக் வர்மா ராஜினாமா செய்துள்ளார். இதுபோல் சிறப்பு இயக்குநர் ராகேஷ் அஸ்தானா மீதான வழக்கை ரத்து செய்ய மறுத்துள்ள டெல்லி உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை 10 வாரத்திற்குள் விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சிபிஐ இயக்குநராக இருந்த அலோக் வர்மாவுக்கும் சிறப்பு இயக்குநராக இருந்த ராகேஷ் அஸ்தானாவுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து இருவரையும் 2018 அக்டோபரில் கட்டாய விடுப்பில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அனுப்பியது. இதனை எதிர்த்து அலோக் வர்மா தொடர்ந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் பிரதமர் தலைமையிலான உயர்மட்ட குழு மட்டுமே அதுபோன்ற முடிவுகளை எடுக்க முடியும் என கூறி சிபிஐ இயக்குநராக மீண்டும் நியமிக்க உத்தரவிட்டது. அவர் ஜனவரி 9 பதவியேற்றவுடன் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட தனக்கு வேண்டிய சில அதிகாரிகளை மீண்டும் டெல்லிக்கு இடமாற்றம் செய்து உத்தரவிட்டார். இதனிடையே அலோக் வர்மா மீது ராகேஷ் அஸ்தானா அனுப்பிய ஊழல் புகார் குறித்து விசாரித்து 1 வாரத்தில் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறியதால் பிரதமர் நரேந்திர மோடி, உச்சநீதிமன்ற நீதிபதி சிக்ரி மற்றும் மக்களவை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் அடங்கிய குழு அவரை பதவி நீக்கம் செய்தது. இதனையடுத்து தீயணைப்பு ஊர்காவல் படைக்கு டைரக்டர் ஜெனரலாக இடமாற்றம் செய்து உத்தரவிடப்பட்டது. இதனால் அதிருப்தியடைந்த அலோக் வர்மா புதிய பணியிடத்தில் சேர மறுத்ததுடன் தன் பணியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். வரும் ஜனவரி 31ஆம் தேதி பணி ஓய்வு பெறவிருந்தார். இதுகுறித்து வர்மா தனக்கு வேண்டாத ஒருவரின் புகாரை ஏற்று நடவடிக்கை எடுத்திருப்பது வினோதமாக இருப்பதாக வேதனை தெரிவித்துள்ளார். பணியாளர் நலத்துறைக்கு இன்று அவர் அனுப்பியுள்ள ராஜினாமா கடிதத்தில் தான் 2018 ஜூலையில் ஓய்வு பெற்று விட்டதாகவும் சிபிஐ இயக்குநராக ஜனவரி 31 வரை தொடரவிருந்ததாகவும் அப்பதவி இல்லை என்றான பிறகு தீயணைப்பு பிரிவில் பணியாற்றும் வயதை கடந்த நிலையில் பணியாற்ற முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். அதனால் பதவியை ராஜினாமா செய்வதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே இடைக்கால இயக்குநராக மீண்டும் நியமிக்கப்பட்ட நாகேஸ்வர் ராவ் அலோக் வர்மா பிறப்பித்த இடமாறுதல் உத்தரவுகளை ரத்து செய்துள்ளார். இந்நிலையில் சிபிஐ அமைப்பை பாஜகவின் கைப்பாவையாக பிரதமர் மாற்றி வைத்திருப்பதாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி விமர்சித்துள்ளார். இதனிடையே தன் மீது பதிவு செய்யப்பட்ட லஞ்ச வழக்குகளை தள்ளுபடி செய்ய கோரி அஸ்தானா தொடர்ந்த வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து அவருக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அந்த வழக்கை வேகமாக விசாரித்து 10 வாரங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்யவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனால் அஸ்தானா விரைவில் கைதாக வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே தன்னை கைது செய்ய இடைக்கால தடை விதிக்க கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அலோக் வர்மாவை பணியிட மாற்றம் செய்து நேற்றே உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் சிபிஐயின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சிபிஐ இயக்குநர் அலோக் வர்மா என்றே இதுவரை தகவல் இடம்பெற்றிருப்பது வியப்பை ஏற்படுத்துவதாக உள்ளது. கோவை மாவட்ட விளைநிலங்களில் மின்கோபுரம் அமைப்பதற்காக போலீஸ் துணையுடன் அதிகாரிகள் அளவீட்டு பணியில் அத்துமீறி ஈடுபடுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மின்சார விநியோகத்திற்காக தமிழகத்தில் மொத்தம் 8 இடங்களில் மத்திய அரசின் பவர் கிரிட் நிறுவனம் விளைநிலங்களில் மின்கோபுரம் அமைக்க திட்டமிட்டுள்ளது. இதற்கு 13 மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த திட்டத்திற்காக கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு தாலுகாவுக்கு உட்பட்ட வடச்சித்தூர், மெட்டுவாவி, காட்டம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் போலீசார் துணையுடன் நில அளவீடு செய்யும் பணியில் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர் எதிர்ப்பு வந்தாலும் அதனை பொருட்படுத்தாமல் வருவாய்த்துறையினர் அத்துமீறி அளவீட்டு பணியில் ஈடுபடுவதாக விவசாயிகள் புகார் கூறுகின்றனர். வடச்சித்தூர் பகுதியில் தொடங்கிய இந்த பணி இன்றும் 2வது நாளாக தொடர்கிறது. அளவீடு செய்யும் இடத்தில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் 125 கோடி மக்கள் ஏழைகள் என்று மத்திய அரசு கூறுவதை ஏற்க முடியாது என மத்திய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
பொருளாதார ரீதியாக நலிவடைந்த உயர்சாதி வகுப்பினருக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு அளிக்கும் மசோதா நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேறியுள்ளது. காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆரம்பத்தில் எதிர்ப்பு தெரிவித்தாலும் இறுதியில் ஆதரவு அளித்தமையால் சிக்கலின்றி மசோதா நிறைவேறியது. இந்நிலையில் இடஒதுக்கீடு மசோதா பற்றி முன்னாள் மத்திய நிதியமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் ட்விட்டரில் விமர்சித்துள்ளார். மத்திய அரசின் கூற்றுப்படி இந்திய மக்கள் தொகையில் 95%, அதாவது 125 கோடி மக்கள் ஏழைகளாம் என்று குறிப்பிட்டுள்ளார். மாதம் 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குபவரும் ஏழை, மாதம் 6,000 ரூபாய் வருமானம் உள்ளவரும் ஏழை என ஒரே அளவுகோலாக கடைபிடிப்பதை எப்படி ஏற்க முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஏழையிலும் ஏழைக்கு ஒதுக்கீடு என்றால் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் எல்லோரும் ஏழை என்றால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என மற்றொரு பதிவில் ப. சிதம்பரம் குறிப்பிட்டுள்ளார். இடஒதுக்கீடு மசோதா தாக்கல் செய்தபோது அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தது பாஜகவை ஆதரிக்கும் வகையில் திட்டமிடப்பட்டவை என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. ஆனால் இதனை மறுத்த அமைச்சர் ஜெயக்குமார் வெளிநடப்பே எதிர்ப்பு தெரிவிப்பதுதானே என்று விளக்கம் அளித்தார். வாக்களிக்கல வெளிநடப்பு என்பது ஒரு எதிர்ப்பு தானே, அது வெளிநடப்பு என்பதும் ஒரு எதிர்ப்பு தானே. அதனால எங்களுடைய எதிர்ப்பை நாம காமிச்சிருக்கிறோம். அது அங்க உட்கார்ந்து அதுக்கு ஆதரவு வாக்களிச்சாதான் அது ஆதரவுன்னு சொல்ல முடியும். வெளிநடப்பு செய்வது என்பது ஆதரவு என்பது சொல்ல முடியாது. இந்த நிலையில வெளிநடப்பு செஞ்சிட்டோம். ஸோ அடுத்த நிலை அதை அபிஷியலா எங்களுக்கு தாக்கீது வரும்போது எங்களுடைய உறுதியான நிலை அது குறித்து நாங்கள் நிச்சயமா வெளிப்படுத்துவோம். இந்த இடஒதுக்கீடு மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திராவிடர் கழகத்தினரும் பங்கேற்றனர். சமூக நீதி கோட்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்கிற கருத்தில் உடன்பாடு உள்ளவர்கள்தான். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு தேர்தல் நெருங்கி வருகிற நேரத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு அரசியல் நெருக்கடியை தந்து இந்த சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. என்றாலும் இந்த சிக்கலை அவிழ்ப்போம். இந்த சட்டத்தை கட்டாயமாக திரும்ப பெறுகிற வரையில் போராடுவோம். நாடாளுமன்றத்தில் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்டாலும் மாநில ஒப்புதலுக்கு வரும்போது அதிமுக அரசு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உயர் வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு ஆண்டுக்கு 8 லட்சம் ரூபாய் வருமானம் என்பதே குறைவுதான் என்றும், எனவே அவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு அளிப்பதை புதிய தமிழகம் கட்சி வரவேற்பதாகவும் அந்த கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். உயர் வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு குறித்து புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 10% இடஒதுக்கீட்டை ஆதரிப்பதாக கூறினார். எந்த அடிப்படையில் ஆதரிக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு கிருஷ்ணசாமி மழுப்பலாகவே பதிலளித்தார். அதிகார பகிர்வு அளிக்கப்படாமல் இடஒதுக்கீட்டால் மட்டும் ஏழ்மையை ஒழித்துவிட முடியாது என தெரிவித்த அவர், இடஒதுக்கீடு இல்லை என்றால்தான் அனைத்து ஜாதியினரும் முன்னேறுவார்கள் எனவும் கூறினார். மாதம் 60,000 ரூபாய் ஊதியம் வாங்குபவர்கள் எப்படி பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் என்றும் 10% இடஒதுக்கீட்டை ஆதரிப்பதற்கான காரணத்தை கூறுமாறும் கிருஷ்ணசாமியிடம் நிருபர்கள் மீண்டும் மீண்டும் கேட்டபோது அவர் கோபமடைந்து எழுந்து சென்றார். தேவர்கள் என்ன அரசு உங்களுக்கு என்ன, நீங்க எத்தனை பெர்சென்ட், நீங்க எப்படி தமிழ்நாட்டில் ஆட்சி ஆடுவீங்க? கொடுத்தீங்க 50 வருஷமா பேசணும் போக தம்பி. தேவர் எத்தனை பேருக்கு கொடுத்துறீங்க? எத்தனை பெர்சென்ட் இருக்கிறீங்க? நீங்க தஞ்சாவூர் 4% இருக்கிறீங்க. அத்தனை 3 மந்திரி வச்சுக்கிறீங்க. போங்க போங்க. இது பாருங்க, நீங்க ஜாலியா பேசுங்க. தமிழ்நாட்டில் புரட்சியா பண்ணிடுவாங்க. நீங்க எல்லாம் 4 பேர் ஆட்சியில் உட்கார்ந்துக்கிறீங்க. இந்த சமுதாயத்தில் எத்தனை பேர் முதலமைச்சர் ஆக்குறீங்க? எத்தனை ஆதரவாளர் ஆக்குறீங்க? எத்தனை அறிஞர் ஆக்குறீங்க? நீங்க எத்தனை செட்டியார் ஆக்குறீங்க? அது நீங்க உட்கார்ந்துக்கிறீங்க, பிச்சை கொடுவீங்க நீங்க. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எதிரும் புதிருமாக உள்ள சமாஜ்வாதியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைக்க உள்ளன. இதற்கான முறைப்படியான அறிவிப்பை மாயாவதியும் அகிலேஷ் யாதவும் கூட்டாக சனிக்கிழமை அறிவிக்க உள்ளனர். நாட்டில் மிக பெரும் மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியும் சமாஜ்வாதியும் எதிரெதிர் துருவங்களாக செயல்பட்டு வந்தன. மாநிலத்தில் இரு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சியில் இருந்து வந்தன. கடந்த 2017ஆம் ஆண்டில் நடைபெற்ற மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பாஜகவின் ஆதிக்கத்தை முறியடிக்க பகுஜன் சமாஜ் கட்சியும் சமாஜ்வாதி கட்சியும் முடிவு செய்துள்ளன. இது தொடர்பாக சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவும் பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் மாயாவதியும்
டெல்லியில் கடந்த வாரத்தில் ஆலோசனை நடத்தினர். அப்போது இரு கட்சிகளும் கூட்டணி அமைத்து போட்டியிட முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் லக்னோவில் அகிலேஷ் யாதவும் மாயாவதியும் கூட்டாக செய்தியாளர்களை சனிக்கிழமை மதியம் சந்திக்க உள்ளனர். அப்போது கூட்டணி குறித்து முறைப்படியான அறிவிப்பு வெளியாகும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மொத்தமுள்ள 80 நாடாளுமன்ற தொகுதிகளில் பகுஜன் சமாஜ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகள் தலா 37 தொகுதிகளில் போட்டியிடும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீதமுள்ள தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இதில் ராஷ்டிரிய லோக்தளம், நிஷாத் கட்சி உள்ளிட்டவற்றுக்கு ஒதுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. செய்தியாளர் சந்திப்பில் காங்கிரஸ் பிரதிநிதிகள் யாரும் கலந்து கொள்வதாக இல்லை. எனவே இந்த கூட்டணியில் காங்கிரஸ் இடம்பெற வாய்ப்பில்லை என்றே கூறப்படுகிறது. அதே நேரம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சோனியா காந்தி வெற்றி பெற்ற ரேபரலி, ராகுல் காந்தி வெற்றி பெற்ற அமேதி ஆகிய தொகுதிகளுக்கு வேட்பாளரை பகுஜன் சமாஜ், சமாஜ்வாதி கூட்டணி நிறுத்தாது என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் பாஜக ஏதாவது ஒரு தொகுதியில் டெபாசிட் வாங்கினால் நல்லது என்று அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், அதிமுக ஆட்சியை பற்றி தமிழிசை சவுந்தரராஜன் சான்றிதழ் கொடுக்க தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான ஆட்சி இருக்குதா இல்லையா என்பது மக்கள் முடிவெடுப்பார்கள். மக்கள் தான் சொல்ல வேண்டுமே தவிர தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்களெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்க தேவையில்லை. ஆரோக்கியமான ஆட்சி தருவதால் தான் மக்கள் இத்தனை பேரை திரும்ப திரும்ப வாய்ப்பு அளித்திருக்கிறார்களே தவிர ஏதாவது ஒரு தொகையில் அவர்கள் டெபாசிட் வாங்க நோட்டாவை விட அதிகமான வாக்குகள் வாங்கினால் அவர்களுக்கு நல்லது. ஆரோக்கியமான ஆட்சியாக இருக்கின்ற காரணத்தினால்தான் மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, அம்மாவின் ஆட்சி திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் மக்கள் இங்கே அமைத்து தந்திருக்கின்றார்கள் என்பதை தமிழிசை சவுந்தரராஜன் தெரிந்து கொண்டால் சரி. சென்னையில் 200க்கும் மேற்பட்ட கொள்ளை சம்பவங்களில் தொடர்புடைய கொள்ளையனை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை மயிலாப்பூரில் முதியவர்களை குறிவைத்து செல்போன், பணம் கொள்ளையடிப்பது தொடர்ந்து வந்ததால் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணையை துவங்கினர். அதன்படி கோடம்பாக்கத்தில் சுற்றித் திரிந்த அந்த நபரை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். விசாரணையில் அவர் வடபழனியை சேர்ந்த சிவக்குமார் என்பதும் 200க்கும் மேற்பட்ட கொள்ளை சம்பவங்களில் தொடர்புடையதும் தெரியவந்துள்ளது. குறிப்பாக முதியவர்களை குறிவைத்து அவர்களிடம் நகை பணத்தை கொள்ளையடித்ததாகவும் அந்த பணத்தை கொண்டு மதுரையில் 45 ஏக்கர் நிலத்தில் கரும்பு விவசாயம் செய்து வந்ததாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார். மேலும் முதியவர்களிடம் பணம் இல்லை என்றால் அவர்களிடம் நட்பாக பேசி பழகி செல்போன் கடைக்கு அழைத்து சென்று அவரை தந்தை என அமர வைத்துவிட்டு விலை உயர்ந்த செல்போன்களை வாங்கிவிட்டு தப்பித்து விடுவாராம். கொள்ளையடித்த நகைகளை வடபழனி கோடம்பாக்கத்தில் உள்ள முத்தூட் பினான்ஸ் கிளையில் அடமானம் வைத்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதையடுத்து பிடிபட்ட சிவக்குமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். 5 செல்லோட ஆளை என்னோட அனுப்பிச்சி விடுங்க, அங்கே இன்னொரு இடத்துல கேஷ் இருக்கு, நான் கொடுத்து விட்றேன், எங்கள் அப்பா இங்கே தான் உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த 5 செல்லையும் வாங்கிட்டு போயிட்டு அவனை அங்கே இது மிஸ்டைரக்ட் பண்ணிட்டு அந்த 5 செல்லோட எஸ்கேப் ஆயிடுறான். இவர் அப்பா தான் உட்காந்துருக்காருன்னு இவர்கிட்ட கேட்டால் இல்லைங்க நான் ரோட்டில் நின்று என்னை கொண்டாந்து உட்கார வச்சுட்டு போயிட்டார் அவருன்றாரு. இதை மாதிரி வயதானவர்களே குறி வச்சு இவர் பண்ணிட்டு இருந்ததுக்கு நாங்கள் செக்யூர் பண்ணியிருக்கிறோம். சென்னை குரோம்பேட்டையில் கள்ளக்காதலை தட்டி கேட்ட தாயை காதலனோடு சேர்ந்து மகளை தீயிட்டு கொளுத்திய சம்பவம் அரங்கேறியுள்ளது. குரோம்பேட்டை மீனாட்சியம்மன் கோவில் தெருவில் வசித்து வந்த பூபதி என்ற மூதாட்டி கடந்த 7ஆம் தேதி வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். ஆனால் தானாக வீட்டில் தீப்பற்றியது என அவரது இளைய மகள் நந்தினி கூறியதில் போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகின. தாயார் வீட்டிலேயே வசித்து வந்த நந்தினிக்கும் திருநீர்மலையை சேர்ந்த முருகன் என்பவருக்கும் தவறான உறவு ஏற்பட்டுள்ளது. இதனை தாய் கண்டித்ததால் ஆத்திரமடைந்த நந்தினி தாய் பூபதி அசதியில் படுத்துக் கொண்டிருந்த போது காதலனோடு சேர்ந்து தீ வைத்து கொளுத்தியுள்ளார். பின்னர் யாருக்கும் சந்தேகம் ஏற்படாதவாறு தானாக தீப்பற்றியது என நந்தினி நாடகம் ஆடியது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதையடுத்து நந்தினியும் அவரது காதலன் முருகனையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் அருகே நிகழ்ந்த சாலை விபத்து ஒன்றில் சிக்கி கால் துண்டாகி தூக்கி வீசப்பட்ட இளைஞரின் உடல் ஆந்திர மாநிலம் கர்னூலில் இருப்பது தெரியவந்தது. பெரும் போராட்டத்திற்கு பின்பு உடலை பெற முடியாமல் உறவினர்கள் வேதனையுடன் இருக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் சுதாகர். இவருக்கு ரீனா என்ற மனைவியும் 2 மகன்களும் உள்ளனர். காக்கலூர் தொழிற்பேட்டையில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் வேலை பார்த்து வந்தார். புதன்கிழமை இரவு பணி முடிந்து
தனது இருசக்கர வாகனத்தில் சுதாகர் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அவர் அத்திப்பட்டு நோக்கி திருவள்ளூர் திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் பாண்டூர் அருகே சென்றபோது ஒரு லாரியை முந்திச் செல்ல முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது எதிரே திருப்பதியிலிருந்து சென்னை நோக்கி வந்த கார் ஒன்று இருசக்கர வாகனம் மீது பயங்கரமாக மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த சுதாகர் தூக்கி வீசப்பட ஓட்டுநர் காரை நிறுத்தாமல் சென்றுவிட்டார். விபத்தில் சுதாகரின் ஒரு கால் மட்டும் துண்டாகி அங்கு கிடந்தது. அந்த வழியாக வந்த வாகன ஓட்டிகள் சாலையில் துண்டான நிலையில் கால் மட்டும் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். சுதாகரின் மோட்டார் சைக்கிளை வைத்து விபத்தில் அவர் சிக்கியதை அறிந்த அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து கதறி அழுதனர். விபத்து ஏற்படுத்தியவர்கள் சுதாகரை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கலாம் என்று நினைத்து அங்கு சென்று உறவினர்கள் தேடினர். சுதாகரின் உடல் குறித்த எந்த தகவலும் கிடைக்காததால் பாண்டூர் கிராம மக்கள் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டம் கடப்பா அருகே சிமெண்ட் ஏற்றச் சென்ற காலியான லாரி ஒன்றில் கால் துண்டான நிலையில் சுதாகரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பொன்னிக்கு தகவல் வந்தது. சம்பவம் நடந்தபோது சுதாகரின் உடலானது கால் துண்டான நிலையில் பின்பக்கம் வந்த லாரிக்குள் தூக்கி வீசப்பட்டுள்ளது. விபத்தை ஏற்படுத்திய கார் நிற்காமல் சென்றதாலும் இந்த விபத்தில் லாரிக்கு தொடர்பில்லாததாலும் லாரி ஓட்டுநர் தனது வாகனத்தை நிறுத்தாமல் ஓட்டிச் சென்றுள்ளார். ஆந்திர மாநிலம் கர்னூலில் உள்ள சிமெண்ட் தொழிற்சாலைக்குள் செல்வதற்கு முன்பாக லாரியை சோதனை செய்தபோது லாரிக்குள் இளைஞர் சடலம் இருக்கும் தகவல் ஓட்டுநருக்கு தெரிய வந்துள்ளது. அவர் நேரில் பார்த்த விபத்து குறித்து அங்குள்ள காவல்துறையிடம் விவரித்துள்ளார். சுதாகரின் உடலை திருவள்ளூர் கொண்டு வருவதற்காக தமிழக காவல்துறையினர் ஆந்திராவிற்கு விரைந்தனர். ஆனால் சுதாகரின் இரத்த உறவுகள் இல்லாமல் உடலை தர ஆந்திர காவல்துறையினர் மறுத்தனர். இதனால் பிரேத பரிசோதனை கூடத்தில் இருந்த அவரது வலது காலை எடுத்துக்கொண்டு உறவினர்கள் ஆந்திரா சென்றுள்ளனர். 20 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு சுதாகர் உடல் கிடைத்தும் இன்னும் உறவினர்களிடம் ஒப்படைக்க முடியாமல் காவல்துறையினர் திணறி வருகின்றனர். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.